ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். எப்படி விசிக பாஜக இருக்கிற இடத்துல போகாது, பாமக இருக்கிற இடத்துல போகாது, அதிமுக பாஜக கூட்டணியில் போகாது, கதவு மூடிச்சு, அதை முடிஞ்சு போச்சு கதை. விஜயோட போனால் வெற்றி வருமா வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக விஜய் வரமாட்டார். அவர் அதிமுக கதவு மூணுதை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நீங்கள் அதிமுக முட்டு கொடுக்குறது நீங்கள் யார்? மைனாரிட்டி ஓட்டை பிடுங்கிறது தான் அவருடைய நோக்கம். ஸோ தட் திமுக மைனாரிட்டி ஓட்டு ஒரு 10% ஓட்டு போதை பிடிக்கிட்டா திமுக ரொம்ப பலவீனமாயிடும். அப்போ நம்ம அதிமுக பாஜக கூட்டணி வின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது கூட்டணி ஆட்சி அது இதுன்னு பிரச்சனை கடைசி நேரத்தில் ப்ராப்ளம் வச்சுக்கோங்க. சீட் ஷேரிங்கில் கூட்டணி சேரத்துக்கான வாய்ப்பு, அப்போது எல்லா கூட்டணியும் ஒரு ஷேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் அரசியல் பேச இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ திருமாவளவன் அவர்கள் அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு, அரசியல் ரீதியான ஒரு கருத்து. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இடையில விஜய் அந்த அம்பேத்கர் சார்ந்த அந்த ஒரு புத்தக வெளியீட்டு வச்சிருந்தாரு. அதுக்கு நான் போகலை, போனால் அது வேற மாதிரி அரசியலாக மாறிடும், அதனால் நான் போகலன்னு சொல்லியிருந்தாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தாவைக்கோட இணைவதற்கான எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, நான் தான் கதவை அடைச்சிட்டேன், ரெண்டாவது நான் அவங்களோட போயிட்டா அது பாஜகவுக்கு சார்பான அரசியலாக மாறிடும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு? இல்லை, அவரை பொறுத்த மட்டும் விசிகாவை எப்படியும் வெளியில் இழுத்துறது, திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் இழுக்கிறதுன்னு ஒரு பெரிய ஒரு குரூப் வேலை செஞ்சிட்ருக்கு சார். அது தலைவர் ஆதவ அர்ஜுனா. அவர் தான் அதுக்கு ஆர்எஸ்எஸ் அவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ்எஸ் கொடுத்த அசைன்மெண்ட்டில் அவர் இருக்கார். அவர் அது மார்ட்டின்லாம் உங்களுக்கு பாஜகவுக்கு வேண்டியவர் தானே. லாட்ரி நடத்துகிறவர் எப்படி பாஜகவுக்கு வேண்டியவர் இல்லாட்டி லாட்ரி நடத்த முடியாது. அவர் நார்த் ஈஸ்டில் லாட்ரி நடத்துகிறாருல. ஓகே. அதனால் ஆதவ அர்ஜுனாவுக்கு அசைன்மெண்ட் என்னன்னா, விசிகாவை திமுக கூட்டணியிலேருந்து விசிகாவை இழுக்கணும். அதுதான் அவரோட அசைன்மெண்ட்டு. அது அங்கே விடுதலை சிறுத்தைகள் இருந்துன்னு ட்ரை பண்ணுறார். அப்புறம் இவர் தாவேக்காவுக்கு வந்தப்பறம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கார் அவர். ஸோ அந்த வேலையை அவர் பண்ணிகிட்ருக்கார். அதனால் இவர் சொல்கிறது கரெக்ட் தான். முதல்ல திரும்ப தெரியாதனமாக இவரை ரொம்ப சரி நமக்கு தலித் அல்லாத ஒருத்தர் வர்றாரு, கட்சிக்கு அவருக்கு என்கரேஜ் பண்ணு சேர்த்துட்டாரு. ஆனால் அவருடைய உண்மையான நோக்கம் தெரிஞ்ச பிறகு, கட்சியோட சீனியர்ஸ்லாம் சொன்ன பிறகு அவரை தூக்கிட்டார். அதனால் தொடர்ந்து அந்த முயற்சியில் அவங்க இறங்குறாங்க. ஈவன் டிசம்பர் வரையும் ஏன் தள்ளி போட்டிருக்காங்கன்னா, எப்படியாவது பிசிகா வந்துடும் நினைக்கிறாங்க. அந்த 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 பிசிகாவை விமர்சனம் பண்ணுறது, திமுக காரை நக்கின்னு இருக்காங்கன்றது, இவங்களுக்கெல்லாம் திமுக விட்டு அவர் கதி கிடையாதுன்றது. எங்க 3 எலெக்ஷனாக ஒரு கூட்டணியில் இருக்காருங்க. ஒரு மோடி எதிர்ப்புன்ற ஒரு செயினில் அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. திமுக அணிலாம் அவங்க 3 எலெக்ஷனாக வின் பண்ணியிருக்காங்க. அவங்க பொது தொகுதியில் வின் பண்ணுறாங்க. விசிகா அவங்க சின்னத்தை மீட்டு எடுத்திருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் சின்னத்தை ரைட் வாங்கியிருக்காங்க தேர்தல் கமிஷனில். அப்படி அவங்களுக்கு அட்வான்டேஜ் பொலிட்டிக்கலாக இருக்கும்போது அவங்க எதுக்கு சார் எதிர்க்க ஒரு சரியான கூட்டணி இல்லாத இடத்துல ஏன் சார் போகிறாங்க? அதாவது பிசிகாவுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வரணும்னு அந்த இடத்துல அவங்கள திமுக கூட்டணியிலேருந்து இழுக்க ட்ரை பண்ணல. தேரை இழுத்து தெருவில் விட்டுறணும். விசிகா தடுமாறணும் வெளில எப்படி விசிகா பாஜக இருக்கிற இடத்துல போகாது, பாமக இருக்கிற இடத்துல போகாது. பாஜக இருக்கிற இடத்துல போகாதுன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் போகாது, கதவு மூடிச்சு, அதை முடிஞ்சு போச்சு கதை. இவர் விஜய் விஜயோட போனால் வெற்றி வருமா வராதுன்னு சொல்ல முடியாது. இல்லை, ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, விஜயோட அந்த நூல் வெளியீட்டு விழாவில் விஜயோட கலந்துக்கிறதே பாஜகவுக்கு சாதகமாக அமைஞ்சிரும் அப்படின்றதான் தவிர்த்துன்னு சொல்றாரு. அந்த விஜயோட அரசியல் ஏன் பாஜக லிங்க் பண்ணி வர விஜயே திமுகவுக்கு போற மைனாரிட்டி ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு ஒரு பேச்சு இருக்கு சார். ஓகே. அது நானும் நம்பல. ஆனா அந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கு, நான் நம்பல. ஆனால் அந்த மைனாரிட்டி ஓட்டை, திமுகவுக்கு போற மைனாரிட்டி ஓட்டை முதல்ல அதிமுக 24 எலெக்ஷன்ல தனியா நின்னாங்கல்ல, அதுவே திமுக போற மைனாரிட்டி ஓட்டை பிரிக்க முடியுமான்னு பாஜக செஞ்ச ஏற்பாடு தான் அது. ஆக்சுவலா அது ஒர்க் அவுட் ஆகல. அது ஒர்க் அவுட் ஆகல. மக்களவை தேர்தலில் சொல்றீங்க, நம்ம பாராளுமன்ற தேர்தல் அது ஒர்க் அவுட் ஆகல. எஸ்டிபிஐ சேர்ந்து கூட ஒர்க் அவுட் ஆகல. ஆனா எஸ்டிபிஐக்கு அந்த நோக்கம்லாம் இல்ல. இயல்பா அதிமுக பண்ணது அந்த மாதிரி இடத்துல பண்ணிருப்பாங்களோன்னு ஒரு இது இருக்கு. இப்போ விஜய் தனியா நிக்கிறது கூட மைனாரிட்டி ஓட்டை திமுக போதை பிரிக்கணும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கிறது எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்க, மைனாரிட்டி ஓட்டுகளை வாங்குறாங்க இல்லையா, திமுகவுக்கு போற மைனாரிட்டி ஓட்டுகளை, அதன் மூலமா திமுகவை பலவீனப்படுத்துற விஷயம் இருக்குல்ல, அது ஒரு வகையில பாஜகவுக்கு ஹெல்ப் பண்றது தானே. அதை தான் திரும்ப சொல்றாரு. ஆக்சுவலா அவர் அதை நம்புறாரு போல் இருக்கு. இவர் பாஜகவுக்கு ஆளா இருக்காரு, பாஜகவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை தான் தனியா கட்சியை வச்சு போட்டி போடுறாரு. அவருடைய நோக்கம்
திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை பிடுங்கிறது தான் அவருடைய நோக்கம். ஸோ தட் திமுக வந்து மைனாரிட்டி ஓட்டு ஒரு 10% ஓட்டு போகிறத பிடிங்கிட்டா திமுக ரொம்ப பலவீனமாயிடும். அப்போ நம்ம அதிமுக பாஜக கூட்டணி வின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பாஜக நினைக்குது. ஸோ பாஜக ஏற்பாடு பண்ணதான் இது அப்படின்னு. அதனால தான் விஜய் வந்து பாஜக ஆளாக தான் பார்க்குறாரு திரும்ப. ஓகே, நான் அப்படி பார்க்கல. இதனால் வரையும் அந்த மாதிரி பலர் கருத்து சொன்னாங்க. பட் வந்து அரசியல் தலைவர்கள், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் யாரும் அந்த கருத்து சொல்லலை. ஃபர்ஸ்ட் டைம் திரும்ப அப்படி சொல்றாரு. நான் வந்து விஜயோட வந்து அந்த மேடையை ஷேர் பண்ணியிருந்தா அது பாஜக சாதகம் அமைஞ்சிரும் அப்படின்ற அந்த கருத்துங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தை, கவனிக்க வேண்டிய கருத்தை பார்க்குறேன். அதனால தான் அந்த கேள்வி நான் கேட்டேன். அவங்க எண்ணம் அப்படிதான் இருக்கு. விடுதலை சிறுத்தைகளோட எண்ணம் அப்படிதான் இருக்கு. விஜய் வந்து திமுக கூட்டணிக்கு போற ஓட்டுகளை கெடுக்கிறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவங்க நினைக்கிறாங்க. பட் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சது திமுகவை ஆட்சிக்கு வரணும், அந்த மாதிரி அரசியலுக்கு நான் வரணும்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இல்லை இதுக்கு பின்னாடி வந்து திமுகவோட அந்த வின்னிங் சான்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணணும் தான் விஜய் வந்திருக்காரு உள்ள அப்படின்றது திருமாவுடைய பார்வையா இருக்கு ஆக்சுவலாக. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்றாரு சார். அதாவது அதிமுக கூட்டணி கதவுகள் திறந்திருக்கு, திரும்ப திறந்திருக்கு, 5 அமைச்சர் திறந்துருக்காங்க. இவருக்கு வந்து ஒரு திரும்ப வந்து தனிப்பட்ட முறையில் துணை முதல்வர் போஸ்ட் தரதா சொல்றாங்க. பட் இருந்தும் நான் வந்து அதை வேண்டான்ற வாய்ப்பு வந்து மறுத்திருக்குன்னு சொல்லியிருக்காரு திரும்ப. எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட ஒரிஜினல் ஐடியா என்னவா இருந்ததுன்னா, இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து இவர் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸ் கிடையாது. ஒரிஜினலாக அவங்க ஐடியா என்ன வருதுன்னா, தாவேகா, அதிமுக, பாமக, தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கொண்டு வரணும் அவங்க நோக்கமாக இருந்தது. பாமக கூட வச்சுக்கிட்டு, ஆனால் பாமக வந்து இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் வராது. பாமக இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் வராது. தெளிவாக சொல்றாரு அவர். அது பாமக பாஜக இருந்தால் வரமாட்டாங்க. ஸோ விடுதலை சிறுத்தைகளை எப்படி அப்போ பாமகவை கட் பண்ணிட்டு விடுதலை சிறுத்தைகள் எடுக்கிறது ஏதோ ஒன்று. தாவேகா, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக அப்படி போகலான்னு ஒரு ஐடியா. அப்படி கூட வச்சுருந்தாங்க. பாமக இருந்தால் வரமாட்டாங்கன்றதுக்காக. பட் இதில் வந்து இனிமேல் திருமாவை பொறுத்த மட்டும் எதிர்க்க வந்து அமையிற அணியில் வந்து எதிர் பாஜக அல்லது பாமக எது இருந்தாலுமே போக மாட்டார். இப்போ வந்து தாவேகாவோட பாமக போகிற மாதிரியான ஒரு ஐடியா கூட இருக்குது. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா தெரியாது. யார் கூட? தாவேகா, பாமக பேச்சுவார்த்தைகள் கூட போகிறதுன்றாங்க. அது உண்மையாக பொய்யா தெரியாது. ஈவன் தாவேகாவே கூட டிசம்பர் வரையும் கூட்டணி பேச்சுவார்த்தையை ஒத்தி வச்சுட்டாங்க. அதிமுக ஏதாவது கடைசி நேரத்தில் பாஜகவோட பிரச்சனை பண்ணி வருமானு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்கன்றாங்க. பலர் சொல்றாங்க சார். அது என்னன்னா வந்து கூட்டணி உடைய ஷீட் ஷேரிங்ல பிரச்சனை வரும், அதுல உடைய அதிகார பங்களிப்பு அந்த போன்ற விஷயங்கள்ல பிரச்சனை வரும். அதனால வந்து இன்னும் வந்து தாவேகா வந்து வழிமேல் விழி வைத்து அதிமுக வருமானு பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல வந்து பேச்சுவார்த்தை நடந்தது. பாதிக்கு பாதி அதிகாரத்தில் பங்குன்னு அதிமுக ஓடி போயிட்டாங்க. ஓடி போனோடனே அதிமுகவில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதான் சாக்குன்னு டக்குன்னு பிடிச்சி அதிமுக பாஜகவை கொண்டு போயிட்டாங்க. இப்போ அங்கே போய் கூண்டில் அழைச்சி வச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா அதிகார பங்களிப்பு அல்லது கூட்டணி அரசாங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இல்லையா. அப்போ சீட்டு பங்களிப்பில் பெரிய பிரச்சனை வந்ததுன்னா, ஒருவேளை அதிமுக வெளில வந்ததுன்னா அந்த சமயத்தில் அதிமுகவோட தாவேகா கூட்டணி சேரத்துக்கான வாய்ப்பு, அப்போது ஒரு எல்லா கூட்டணியும் ஒரு ஷேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கூட்டணி வரும்போது திமுக கூட்டணி அப்படியே இருக்குன்றது இப்போது திரும்ப சொன்னதுலேயும் தெரியுது நமக்கு. அந்த இடத்துல வந்து பாமக, தேமுதிக வந்துடும். ஓகே, அதிமுக, தாவேகா, பாமக, தேமுதிக வந்து வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணி வரும். அப்போ பாஜக வந்து ஓரம் கட்டிடுவாங்க. ஓகே, பாஜகவை ஓரம் கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அதிமுகவில் உள்ள சில பேருக்கு இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லாமல் தவிர்க்க முடியாமல் இப்போ பாஜகவோட இருக்காங்க. அது கூட்டணி ஆட்சி அது இதுன்னு பிரச்சனை வந்து கடைசி நேரத்தில் ப்ராப்ளம் வந்து வச்சுக்கோங்க. சீட் ஷேரிங்கில் தாவேகாவோட போகிறதுக்கு அதுக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. தாவேகாவும் அதிமுக வருமானு காத்துட்டு இருக்காங்க. வரலைனாலும் தனியாக போவாங்க வச்சுக்கோங்க. வந்தால் பெட்டரோன்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. முதல்ல வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது கொஞ்சம் ரொம்ப கெத்து காமிச்சாங்க, அவங்க ஓடி போயிட்டாங்க அவங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து என்னடா ஐயோ போயிடுதேன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் வருமானு ஒரு டிசம்பர் வரையும் காத்துட்டு இருக்காங்க. ஸோ வரப்போகிற மாதங்களில் எப்படிப்பட்ட விஷயங்கள் அமையும் சொல்ல முடியாது. அதனால் திருமாவை பொறுத்த மட்டும் அவர் வந்து ரொம்ப தெளிவாயிட்டார். இப்போது நடுவில் அப்படி இப்படி எல்லா பேச்சுவார்த்தைகள், ஊசலாட்டம், அது இது போன்ற விஷயங்கள், ஆதவர்ஜுனா பண்ண குழப்பங்கள்லாம் இருந்தது. இப்போ ரொம்ப தெளிவாயிட்டாரு. திமுக கூட்டணியில் தொடர்றாங்கன்றதுல, அது கொள்கை அடிப்படையிலான ஒரு விஷயத்தில் அவங்க தொடர்றாங்கன்றதுல தெளிவாக இருக்குது. அதுலேருந்து அவங்க இனிமேல் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவேன. ஆனால் அதே மாதிரி வந்து இப்போ தாவேகா கூட்டணி கதவும் பிறகு அதிமுக பாஜக கூட்டணி கதவும் அடைக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப சொன்னார். இதுக்காக நயினா நாகேந்திரன் கோச்சிக்கிறாரு. இந்த விஷயத்தில் எப்படி பார்க்குறீங்க சார்? அவருக்கு என்ன, அவர் ஏன் கோச்சிக்கணும்? அவரோட அணிக்கு அவர் எங்க அணியோட கதை திறந்திருக்கா பூட்டிருக்கான்னு இவர் எது கருத்து சொல்லணும்? உங்க பேரையே சொல்லலைங்க, அதிமுக பேர் தானே சொல்றாரு. நீ ஏன் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ற? அதிமுக பத்தி சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அதிமுக தாங்க அது கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது. அதிமுக கதவை நாங்கள் மூடிட்டோம். அதிமுக பத்தி தானே சொல்றாரு. நீங்க பாஜக தானே. உங்களுக்கும் அவருக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. நீங்க அங்க இருக்கிறதுனாலே அவர் வரப்போறது இல்லை. அப்புறம் நீங்க அதிமுக கதவை அவர் மூடிட்டோம். நீங்க அங்க இருக்கிறதுனால தான் அவர் மூடிட்டார். அவரு நீங்க அங்க இருக்கிறதுனால தான் அவர் மூடிட்டார். நீங்கள் எதுக்கு அதிமுக சப்போர்ட் வந்துருக்கீங்க? நீங்கள் அங்கே இருக்கிறதே அவர் வர மாதிரியும் இல்லை. நீங்கள் இருக்கிறதுனால வரமாட்டார்ன்றது 100% உறுதி. நீங்கள் இல்லாத போது கூட ஒரு வேளை ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி பாராளுமன்ற தேர்தலில் கூட ஒரு பேச்சு இருந்தது, வந்துருவாரா போகிறார். ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது சரி வரமாட்டார்.
அவர் வந்து அதிமுக கதவு மூணுனதை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நீங்கள் அதிமுகவுக்கு முட்டு கொடுக்குறது நீங்கள் யார்? அவங்களுக்கு வாய் இல்லையா? அவங்க பதில் சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் யார்? நீங்கள் எதுக்கு பதில் சொல்கிறீங்க? அவங்க தானே சொல்லணும். அழைச்சாங்களா, துணை முதல்வர் பதவி கொடுத்தாங்களா, எல்லாம் அவங்க தானே சொல்லணும். உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? அவங்க பேசினதெல்லாம் தெரியுமா? திரும்ப அவ்வளோ ஒரு தைரியமாக சொல்கிறாருல்ல, மறுக்க வேண்டியது யார்? அதிமுக இருக்கணும். அப்போ நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க? உள்ளே வரீங்க ஏன்? தேவையில்லாமல் ஓடுற வண்டியில் ஏறுறீங்க? தேவையில்லாமல் வண்டியில் ஏறுறீங்களே வந்து. அதிமுக பதில் சொன்னால் அது ஒரு பொருத்தம் இருக்குது. இல்லைங்க நாங்கள் யாரையும் கூப்பிடலைங்க அப்படின்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்குது. இல்லைங்க கூப்பிட்டாங்க, உண்மைதாங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்கள். நயினார் இங்கே வேலையே இல்லை சார், வாலண்டியராக வண்டியில் ஏறுறாரு. ரைட் சார். இப்போ இது கூட வந்து இப்போ விஜயோடைய பாலிடிக்ஸ் எப்படி சார், அவரோட growth எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கான வேலைகள்லாம் திட்டமிட்டு நகர்றாரு. அந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக சார், அவர் அடிமட்டத்தில் வந்து அந்த கட்டமைப்பு வந்து கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. அவர் வந்து திரும்ப சொல்கிற மாதிரி அவர் பாஜகவுக்கு ஆதரவாக வந்து திமுகவுக்கு போகிற ஓட்டை பிரிக்கிறதுக்காக இருக்காருன்ற விமர்சனங்கள்லாம் இருந்தால் கூட, அவர் தனிப்பட்ட அவருடைய பெரிய எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சுற்றி இருக்கிற அட்வைசர்ஸ் அவரை வந்து ரொம்ப ஒன்றும் இல்லாத பண்ணிடுவாங்க உங்களுக்கு. இவ்வளோ பெரிய மீட்டிங் போடுறாரு, 2 நாள் மீட்டிங் போடுறாரு, இவ்வளோ பெரிய பயங்கரவாத இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஒருத்தர் ஒரு அஞ்சலி செலுத்த கூட ஒரு நிமிஷம் மௌனமாக இல்லை. இது என்ன அரசியல் கட்சி இது? அவங்க நடந்த முதல் அரசியல் மாநாட்டுக்கு வந்தவங்களே இறந்து போயிட்டாங்க. அதுக்கு கூட ஒரு அஞ்சலி செலுத்த. ஆமா, வீட்டில் போய் பார்த்தாங்க போட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஆமா, அதுல விமர்சனம்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் போய் பார்த்தாங்க. இதில் ஒரு 28 பேர் இறந்து போயிருக்காங்க பயங்கரவாதத்தில். இதை ஒட்டி வந்து பாஜக மதவாத அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கொள்கை எதிரின்றீங்க பாஜகவை. இறந்து போகிறவங்களுக்கு அனுதாபம் தெரிவிச்சுட்டு பாஜக நடத்துகிற அரசியலை பற்றி நீங்கள் பேசணுமா வேண்டாமா? யார் பொறுப்பு? இந்த தீவிரவாத செயலுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பேற்கணும் போன்ற விஷயங்களும் நீங்கள் பேசணும் வேண்டாமா? நீங்கள் சும்மா 4 நிமிஷம் உங்கள் தொண்டர்கள்ட்ட பேசிட்டு போனால் என்ன அர்த்தம்? நான் என்னென்னா, இன்னும் அந்த அட்வைசர் சரியில்லை. அவங்க சுற்றி இருக்கிறவங்க தான் அவருக்கு சொல்லணும் என்ன பேசணும், ஏது பேசணும். அவர் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கார். அவரை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டங்கள் வருது. அவங்க தொண்டர்களாக மாறுறாங்களா, ஓட்டு போடுறாங்களா, இல்லை அரசியல் மயப்படுத்தப்படுறாங்களான்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். பட் ஆனால் ஒரு கட்டமைப்பை உருவாக்க ட்ரை பண்ணுறார். அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயும் இப்போ தான் வெளில வந்திருக்கார். இன்னும் ஜனநாயகனுக்கு அப்புறம் தான் வெளியிலே வருவார். வந்து அடுத்த 6 மாதத்தில் அவர் எப்படி மாவட்டத்தில் டூர் பண்ணுறாரு, அவருக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, எப்படிப்பட்ட திமுக எதிர்ப்பை வந்து கையில் எடுக்கிறாரு, அதே சமயம் பாஜக எதிர்ப்பு அந்தளவுக்கு தீவிரமாக எடுக்கிறாரா இல்லையா, இதெல்லாம் ஒரு பத்திரிகையாளர்களை சந்திச்சா தான் கேள்வி கேட்க முடியும். அவருக்கு பார்க்கவே மாட்டேன்றார் அவர். அதனால் அவருடைய அந்த அரசியல் எப்படி தொடருதுன்றதை பொறுத்து தான் இருக்கணும். ஆனால் இப்போ வந்து ஒரு கட்டமைப்பை பலப்படுத்தணும்னு எடுத்துக்கிற முடிவு அவர் நிறைய இளைஞர்கள் அவர் கட்சியில் இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. ஸோ அவங்கெல்லாம் வந்து மேம்போக்காக இருக்காங்களா, இல்லை ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டு இருக்காங்களான்றது கேள்விக்குரிய. ஏன்னா நடைமுறை அரசியலில் நீங்கள் திமுகவை ஊழல் போன்ற விஷயங்கள் சொல்லி எதிர்க்கிறது வேற. ஒரு கொள்கை ரீதியான ஒரு கண்ணு திராவிடம், ஒரு கண்ணு தமிழ் தேசியம், இல்லை வழிகாட்டிகள் பெரியார், அண்ணா, காமராஜர், அம்பேத்கர் வச்சுருக்கீங்க. இந்த கனமான தலைவர்களை வச்சுருக்கீங்க. ஒரு கனமான ஒரு திராவிடம், தமிழ் தேசியம் வச்சுருக்கீங்க. இந்த ஐடியாலஜி சொல்லி நீங்கள் நடைமுறை அரசியலையும் சொல்லி உங்கள் தொண்டர்களை ஒரு புள்ளியில் இணைக்கிறது ஒரு விஷயம். அப்படி நீங்கள் ஒரு ஐடியாலஜி சொல்லி நடைமுறை அரசியலையும் சொல்லி தொண்டர்களை புள்ளியில் இணைச்சிங்கன்னா அவங்க நிரந்தரமாக ஒரு கமிட்டடாக இருப்பாங்க கேடரு. சும்மா இன்றைக்கி இருக்கிற அரசியலை சொல்லி இந்த ஆட்சியை மாற்றணுன்ற விஷயத்தை மட்டும் சொல்லி நீங்கள் போயிருந்தீங்கன்னா அந்த ஐடியாலஜியை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு அதை வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் நடைமுறை அரசியலை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த கேடர் வந்து கமிட்டடாக லாங் ஸ்டாண்டிங்காக அவங்ககிட்ட இருப்பாங்களா சொல்ல முடியாது. இப்போ சீமான்ட்ட வந்து ஏதோ கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னா ஒரு கமிட்டடாக இருக்காங்க, ஒரு ஐடியாலஜி கமிட்டடாக இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் தொண்டர்களை வந்து ஒரு ஐடியாலஜி கமிட்டடாக மாற்றணும். திராவிடமும் உங்களுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, அதிமுக ரொம்ப எதிர்க்க மாட்டேன்றாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன் அதிமுக எதிர்க்க மாட்டேன்னீங்க? திமுக ஊழல்னீங்கன்னா அதிமுக ஊழல் சொல்லுங்கள், 2 திராவிட கட்சிகளும் ஊழல் சொல்லுங்கள். ஏன் நீங்கள் ஸ்பேர் பண்ணுறீங்க அதிமுகவை? அது ஸ்பேர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்போ உங்களுக்கு உங்கள் வாக்கு வங்கி அதிமுகவை நடுநிலையாளர்கள் பலருக்கு அதிமுகவும் பிடிக்காத இருக்குல்ல, அப்போ அந்த வாக்கு வங்கி உங்களுக்கு வரணுமா வேண்டாமா? நடுநிலையாளர்களுக்கு திமுக பிடிக்காத இருக்கலாம், அதிமுகவும் பிடிக்காத இருக்கலாம். இல்லை, அப்போ அதிமுகவை நீங்கள் குறை சொன்னால் தானே அந்த வாக்கு வங்கி உங்களுக்கு வரும். அதுலேயே நீங்கள் இதை அதிமுகவை ஸ்பேர் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் அரசியலில் இருந்து கொஞ்சம் தெளிவு தேவை. பாஜக எதிர்ப்புலையும் தெளிவு தேவை, இன்னும் தீவிரமான எதிர்ப்பு தேவை. அதிமுகவை நீங்கள் எதிர்க்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. திமுகவை நீங்கள் அரசியல் எதிர்ங்க, கண்டிப்பாக எதிருங்க. அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. அந்த ஓட்டும் திமுக எதிர்ப்பு ஓட்டும் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வரப்போகிற காலகட்டத்தில் எப்படி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. 2வது உங்கள் பூத் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு அனுபவம் தேவை. முதல்ல அதிமுக மாதிரி அனுபவம் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கும் வந்து அவங்க போய் மக்களை சந்திக்கும் போது கால்வா பிரச்சனையோ டியூப்லைட் பிரச்சனையோ அதை மட்டுமா கேட்பாங்க மக்கள். உங்கள் விஜய் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவார்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் அவங்க சொல்லணுமா வேண்டாமா? அப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? வெளிப்படையான ஒரு ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை அது எல்லாருமே சொல்கிறதுங்க. திமுக கூட தான் சொல்லும் ஊழல் இல்லாத, அதிமுக கூட தான் சொல்லும், பாஜக கூட தான் சொல்லும், காங்கிரஸ் கூட தான் சொல்லும். எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்களும் அப்படி தான் சொல்ல போகிறீங்க.
பட் ஆனால் ஊழல் நடக்காத இருக்கிறதுக்கு என்ன பண்ண, என்ன மெக்கானிசம் இருக்குது? ஊழல் நடந்தால் என்ன பண்ணுவீங்க? ஊழல்ன்றது ஒரு விஷயங்க, இல்லை அது இருக்கக்கூடாது. ஆனால் அது தவிர தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன புரட்டி போடுற மாதிரி என்ன விஷயம் வச்சுருக்கீங்க? இருக்கிற கட்சிகளை விட்டு புரட்டி போடுற மாதிரி என்ன யூனிக்னஸாக தனிப்பட்ட யூனிக்காக என்ன வச்சுருக்கீங்க? யூனிக்காக என்ன வச்சுருக்கீங்க? நான் வந்து இதை பண்ணுவேன். விஜயகாந்த் இருந்தபோது ஒன்று சொன்னார், ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே கொண்டு வருவேன். அது இப்போ தெலுங்கானாவில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு யூனிக்கான விஷயம். உங்கள் காலனிக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ரேஷன் பொருளை கொடுக்குறதுன்றது ஒரு வித்தியாசமான விஷயம். அது மாதிரி யூனிக்காக ஏதாவது சொல்லுங்கள். உரிமை தொகைன்றது இந்திய அரசியலில் ஒரு யூனிக்கான தொகை. ஒரு விமனை எம்பவர் பண்ணுற ஒரு விஷயம். அது ஒரு யூனிக்கான விஷயம். அது இப்போ நிறைய மாநிலங்கள் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஒரு யூனிக்காக ஒன்று கொண்டு வாங்குறீங்க. அப்போ மக்கள் கேட்பான்ல உங்ககிட்ட, ஏன்பா நான் உங்களுக்கு விஜய்க்கே ஓட்டு போகிறேன்ப்பா, உங்கள் ஒரு வந்தால் என்னப்பா செய்வார் எங்களுக்கு? அதுக்கு என்ன பதில்? திமுக ஊழலுங்க, அதை ஒழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அப்போ நீ ஊழல் பண்ண மாட்டேன்னு, நீ ஆட்சிக்கு வந்தால் தானே தெரியும் ஊழல் பண்ணுறியா இல்லையான்ட்டு. அதனால் இன்னும் கிளாரிட்டி நிறைய தேவை விஜய்க்கு. அவர் ஒரு முயற்சி பண்ணுறாரு, எவ்வளோ தூரம் பலன் அளிக்குது பார்க்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக இது எத்தனை நோக்கி நகருதுங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். விரிவான உரையாடல், மிக்க நன்றி. தேங்க்யூ.